தென்மேற்கில் படிக்கட்டு குறித்த விளக்கம் சொல்லுங்க குருஜி. அங்க இருக்கக்கூடாதுமா. பொதுவா தென்மேற்கு அப்படின்றது நீச்ச பகுதின்னு நமக்கு நல்லா தெரியும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும். வடகிழக்கில் உயிரோட்டம் இருக்குது. தென்மேற்கில் உயிர் தன்மை கிடையாது. அங்க வந்து பொருள் தன்மைக்குள்ள இடம். இது வடகிழக்கு உயிர் தன்மைக்குள்ள இடம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வடகிழக்கு வரவேற்பறையில நம்ம நின்று கொண்டு ஆக்டிவா இருப்போம். தென்மேற்கு படுக்கை அறையில புதன் நீச்சமாகி தூங்குவோம். ஸோ அங்க உடல் வந்து செயலற்று கிடக்கும். இங்க உடல் ஆக்டிவா இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்க வந்து நடை வைக்கும்போது, படி வைக்கும் பொழுது என்ன நிகழும்னா, உங்களுடைய பொருளாதாரம் என்பது நீங்க ரொம்ப இரவு நேரம்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும். எளிமையான வருமானத்தை நீங்க மறந்துருங்க. அந்த மாதிரி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல உடலும் அதுக்கு தகுந்தாற் போல பாதிக்கப்படும். இந்த வீட்டு வாரிசுகளுடைய நோய்வாயை நீங்க சரி பண்றதுக்கே வருமானம் கரெக்டா இருக்கும். ஓகே. ஸோ இதை எடுக்கிறது நல்லது நல்லது. இருந்தால். ஓகே. அடுத்தது வந்து இந்த காலத்தில் நிறைய வந்து ஃப்ளாட்ஸ் வந்துருச்சு குருஜி. அப்போது உயரம் ஆக ஆக அதாவது 5 மாடி 10 மாடி உயர பில்டிங்கில் வந்து இந்த லொக்கேஷனில் எப்படி இது வந்து லேண்டுக்குள்ளே வர ஒரு அமைப்பாக இருக்குது, இதற்கான வாஸ்து அமைப்பு எப்படி குருஜி பார்க்குறதுன்னு சொல்லி. பொதுவாமா நம்ம அடுக்குமாடி குடியிருப்புகளில் நம்ம பஞ்சபுதத்தை செயல்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம ஒரு 3 மாடி 4 மாடின்ற வரையும் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் 5 10ன்னு போகும்பொழுது அங்கே வந்து பஞ்சபூதத்தில் வந்து நிலத்தத்துவம் வீக் ஆகிட்டே இருக்குன்றது அர்த்தம். உயர உயர நிலத்தத்துவம் நமக்கு என்ன ஆகுது, வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப நான் 10வது மாடியில இருக்கேன், 20வது மாடியில இருக்கேன்னா நீங்க நிலத்தத்துவத்தை ஆக்டிவேட் பண்றது ரொம்ப சிரமமாயிடும். ஏன்னா காற்றும் ஆகாயம் வந்து அங்க ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு பூதம் வளரும் போது இன்னொரு பூதம் வலிமை இழக்கும். இதுதான் அப்பார்ட்மெண்ட்டோட லைஃப் ஸ்டைல். ஸோ பஞ்சபூதத்தையும் சமப்படுத்துறதுன்றது அப்பார்ட்மெண்ட் லைஃப் ஸ்டைலோடைய விஷயமே கிடையாது. ஏதோ இருந்துக்கலாம், நம்ம நேரத்துக்காகவும் வேலைக்காகவும் பக்கத்திலே இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, ஸோ இது இந்த இடம் இல்லைன்னா எனக்கு வந்து ஜாபுக்கு போக முடியாதுன்னு காரணம் சொல்லிட்டு இருந்துக்கலாம். ஆனால் நிறைவான பலனை நம்ம அதில் இருந்து பெற முடியுமான கொஸ்டின் மார்க் தான். இப்போ அந்த வேற சொந்த இஎம்ஐ போட்டு வீடு வாங்கிட்டாங்க குருஜி, மாற்ற முடியாத சூழ்நிலை. இப்போ அந்த நிலத்தத்துவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எளிய வழிகள் இருக்கா இந்த மாதிரி இருக்கிறாங்க? அது வந்து நிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான பொருளில் உள்ள உணவுகளை சாப்பிடணும். வெள்ளி தட்டில் சாப்பிட்றது, தங்கத்தை உடலை நிறைய அணிஞ்சிக்கிறது, பஞ்சு மெத்தையில் நல்லா தூங்குறது, இதை வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக்கும்.